Good morning students. This is Jayanti Miss from Social Department. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னம்னா யூனிட் 7ல் ஆன்டி கலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் த பர்த் ஆஃப் நேஷனலிசம் அப்படிங்கிற லெசனில் நம்ம பீசன்ஸ் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். அது 7.1. இன்றைக்கி நம்ம 7.2ல் த கிரேட் ரிபல்லியன் ஆஃப் 1857 பார்க்க போகிறோம். In 1857, British rule witnessed the biggest challenge to its existence. Initially, it began as a mutiny of Bengal Presidency, sepoys but later expanded to the other parts of India, involving a large number of civilians, especially peasants. The events of 1857 to 58 are significant for the following reasons. Number 1, this was the first major revolt of armed forces accompanied by civilian rebellion. Second, the revolt witnessed unprecedented violence perpetrated by both sides. Third, the revolt ended the role of the East India Company and the governance of the Indian subcontinent was taken over by the British Crown. அதாவது இன்றைக்கி நம்ம 7.2ல் 1857 நடந்த பெரும் கழகம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1857 பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு அந்த வருஷம். தொடக்கத்தில் வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கழகமாக உருவெடுத்த இந்த கழகம் பின்னாடி குறிப்பாக விவசாயிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்றதை அடுத்து நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் இது பரவுச்சு. 1857-58 பார்த்திங்கன்னா நடந்த நிகழ்வுகள் ஒரு சில காரணங்களால் முக்கியத்துவம் பெற்றது. அந்த ஒரு சில காரணங்களில் ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா, இராணுவ வீரர்களோட ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி இதுவே தான் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ரீசன் என்னென்னா, இரு தரப்புகள்லேயும் தூண்டப்பட்டதால் முன்ன எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சியில் வன்முறை அதிகமாக வெடிச்சிச்சு. தேர்ட் ரீசன் பார்த்தோம்னா, கிழக்கிந்திய கம்பெனியோட பணியினை புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்தவுடன் இந்திய துணை கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு பிரிட்டிஷ் கைக்கு போயிடுச்சு. காசஸ், அதாவது 1857 ரிவோல்ட் நடக்கிறதுக்கு, ரிபெல்லியன் நடக்கிறதுக்கு என்னென்ன காசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு காஸ் அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை. In the 1840s and 1850s, more territories were annexed through two major policies. Number 1, the doctrine of paramountcy. Number 2, the doctrine of lapse. The doctrine of paramountcy, British claimed themselves as paramount exercising supreme authority. New territories were annexed on the grounds that the native rulers were inept. The doctrine of lapse, if a native ruler did not have male heir to the throne, the territory was to lapse into British India upon the death of the ruler. Satara, Sambalpur, parts of the Punjab, Jhansi and Nagpur were annexed by the British through the doctrine of lapse. அதாவது இந்த 1857 ஆண்டில் 1857 இந்த பெருங்கழகம் வரதுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அதில் ஃபஸ்ட்டு 2 முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆங்கிலேய இந்தியாவோட இணைப்பு கொள்கை தான் இந்த கழகம் வரதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. 1840லேயும் 1850லேயும் இந்த 2 முக்கிய கொள்கைகள் மூலமாக தான் நிலப்பகுதிகளை இணைச்சிக்கிட்டாங்க இங்கிலீஷு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா, த டாக்ட்ரின் ஆஃப் பேரமௌன்சி அப்படின்னா என்னென்னா மேலதிகார கொள்கை அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா தங்களோட அந்த வானளாவிய அதிகாரங்கள் கொண்ட உயர் அதிகார அமைப்பாக அவங்களே கருதிக்கிட்டாங்க. ஸோ உள்நாட்டு ஆட்சியாளர்கள் ஊழல்வாதிகள், அது மட்டும் இல்லாமல் அவங்க திறன் இல்லாதவங்க என்ற அடிப்படையிலேயே புதிய நிலப்பகுதியில் எல்லாத்தையுமே அவங்க தங்கிட்ட இணைச்சிக்கிட்டாங்க. செகண்டு, வாரிசு இழப்பு கொள்கை. அதாவது அரியணை ஏற தனக்கு ஆண் வாரிசு இல்லாத அந்த ஆட்சியாளர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அந்த ஆட்சியாளரோட இறப்புக்கு பின்னாடி அந்த பகுதி ஆங்கிலேயர்களோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வரப்படும். அதாவது எந்தெந்த ஊர் அந்த மாதிரி அவங்கள்ட்ட போச்சு அப்படின்னா, சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபில் ஒரு சில பகுதிகள், ஜான்சி அண்ட் நாக்பூர், இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேயர் அவங்களோட ஆட்சியின் கீழே இந்த பகுதியெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. செகண்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இன்சென்சிட்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சுரல் சென்டிமெண்ட்ஸ். In 1806, the sepoys at Vellore mutinied
against the new dress code which prohibited Indians from wearing religious marks on their foreheads and having whiskers on their chin while proposing to replace their turbans with a round hat. It was feared that the dress code was part of their effort to convert soldiers to Christianity. Similarly, in 1824, the Sepoys at Barrackpur near Calcutta refused to go to Burma by sea, since crossing the sea meant the loss of their caste. The Sepoys were also upset with the discrimination in salary and promotion. Indian Sepoys were paid much less than their European counterparts. They felt humiliated and racially abused by their seniors. இதில் காரணங்களில் ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிர தன்மை இல்லாதது ரெண்டாவது காரணமாக சொல்கிறாங்க. அதாவது 1806 பார்த்தீங்கன்னா வேலூரில் சிப்பாய்கள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சிப்பாய்கள் தன்னோட சமய குறியீடுகளை நெத்தியில் வச்சுக்கிறதுக்கும், அதாவது திருநீர், சந்தனம், குங்குமம் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கும், தாடி வச்சுக்கிறதுக்கும் தடை விதிக்கப்பட்டுச்சு. அதோடு சேர்ந்து அவங்க தலைப்பாகை எப்போவுமே வச்சுருப்பாங்க, அதுக்கு பதிலாக வட்ட வடிவிலான அந்த தொப்பி அணிகிற மாதிரி அவங்க கம்பல் பண்ணாங்க இங்கிலீஷு சிப்பாய்ஸை. அதனை எதிர்த்து தான் அவங்க கிளர்ச்சி செஞ்சாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 1806 வேலூர் மியூட்டினி பார்த்தோம்ல, அதுதான். இத்தகைய ஆடை கட்டுப்பாடுகள் பார்த்திங்கன்னா சிப்பாய்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாறச் செய்வதற்கான ஒரு முயற்சியாகவே அந்த சிப்பாய்கள் நினச்சிக்கிட்டாங்க. நம்மளை கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றுறாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அதே போல் 1824 வருஷம் பார்த்திங்கன்னா கல்கத்தாக்கு பக்கத்தில் பேரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்லணும் அப்படிங்கிறத மறுத்தாங்க. ஏன் அப்படின்னா கடல் கடந்து சென்றால் தங்களோட ஜாதியை இழக்க நேரிடும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்க வேண்டிய சேலரி அண்டு ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வு, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பார்ஷியாலிட்டி காமிச்சாங்க. நம்மளோட சிப்பாய்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ப்ரமோஷன்ஸு, சேலரி இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாமல் இருந்துச்சு. இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் அதிகமாக கொடுத்தாங்க. ஐரோப்பிய சிப்பாய்களோட ஒப்பிடுகையில் பார்க்கலாம் இந்திய சிப்பாய்களுக்கு மிக குறைந்த அளவில் தான் ஊதியம் வழங்கப்பட்டுச்சு. அவர்கள் தரைக்குறைவாக நடத்தப்பட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மூத்த படையினர், அதாவது சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா இனக்குறியிடப்பட்டு அவமதிக்கப்பட்டாங்களாம். நாங்கள் சீனியர்ஸ், நீங்கள் ஜூனியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள தரக்குறைவாக நடத்தியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த ரிவோல்ட். ரிவோல்ட் அப்படின்னா கலகம் அப்படின்னு அர்த்தம். The precursor to the revolt was the circulation of rumors about the cartridges of the new Enfield rifle. There was a strong suspicion that the new cartridges had been greased with cow and pig fat. The cartridges had to be bitten off before loading. Pork is forbidden to the Muslims and the cow is sacred to the large section of Hindus. On 29 March, a sepoy named Mangal Pandey assaulted his European officer. His fellow soldiers refused to arrest him when ordered to do so. Mangal Pandey, along with others, were court-martialed and hanged. This only fueled the anger, and in the following days there were increasing incidents of disobedience. Burning and arson were reported from the army cantonments in Ambala, Lucknow and Meerut. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கலகம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நியூ என்ஃபீல்டு, அதாவது துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய ரூமர்ஸு இந்த புரட்சிக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அந்த பசு அண்ட் பன்றியோட கொழுப்புலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு கிரீஸை தான் இந்த புதிய வகை குண்டில் போடுற மாதிரி இருந்துச்சு. இந்த கேட்ரிட்ஜை துப்பாக்கிக்குள்ளே லோட் பண்ணி அண்ட் தென் அவங்க சுடணும். இந்த சிப்பாய்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய சந்தேகம் இருந்துச்சு. இந்த கேட்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா இந்த பன்றியோட கொழுப்பும் பசுவோட கொழுப்பும் தடவப்பட்டிருந்ததா இருந்துச்சு. இந்த துப்பாக்கியை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த துப்பாக்கியில் இந்த கேட்ரிட்ஜை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வாயில் கடித்து அண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ இந்துக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பசுவை ரொம்ப புனித வாய்ந்ததாக தெய்வமாக கருதினாங்க. அண்ட் முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா பன்றி அப்படிங்கிற ஒன்றையே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு தடை விதிக்கப்பட்ட ஒரு உயிரினமாக தான் அவங்க பார்த்தாங்க. ஸோ இந்துஸும் சரி முஸ்லீம்ஸும் சரி இந்த என்ஃபீல்டு ரைஃபில் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. மார்ச் 29 அன்னைக்கு மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு சிப்பாய் தன்னோட ஐரோப்பிய அதிகாரியை என்ன பண்ணிடுறாரு, தாக்கிடுறாரு. அவரை போய்
கைது செஞ்சிருங்க அப்படின்னு உத்தரவிட்டும் அவர் கூட ஒர்க் பண்ண அந்த சக சிப்பாய்கள் மங்கள் பாண்டேவை கைது செய்ய மறுத்துடுறாங்க. ஸோ மங்கள் பாண்டேயையும் அவருக்கு கைது செய்ய மற்றவங்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்கள தூக்கில் போட்டுடுறாங்க. இதனால் ஆத்திரம் மக்களுக்கு அதிகரித்து அதனை அடுத்து அந்த நாட்களில் ஒபே பண்ணுறாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. கலவரம், பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அம்பாலா, லக்னோ, மீரட் ஆகிய இராணுவ குடியிருப்பு பகுதிகளில் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாயின. நெக்ஸ்ட்டு, பகதூர் ஷா proclaimed as Emperor of Hindustan. On 11th May 1857, a band of sepoys from Meerut marched to the Red Fort in Delhi. The sepoys were followed by an equally exuberant crowd who gathered to ask the Mughal Emperor Bahadur Shah II to become their leader. After much hesitation, he accepted the offer and was proclaimed as the Shahen-Shah-e-Hindustan. Soon the rebels captured the northwestern province and Avda. As the news of the fall of Delhi reached the Ganges Valley, cantonment after cantonment mutinied till by the beginning of June, British rule in North India except in Punjab and Bengal had disappeared. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்துஸ்தானில் மாமன்னராக பகதூர் ஷா எப்படி அறிவிக்கப்பட்டார் அப்படிங்கிறது. 1857 மே மந்த்து 11 பார்த்தீங்கன்னா மீரட்லேருந்து டில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் ஒரு அணிவகுத்து போகிறாங்க. சிப்பாய்கள் போலவே அதே அளவு ஆர்வமிக்க ஒரு கூட்டமும் முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா தங்களோட தலைவராக வேணும் அப்படின்னு கேட்குறதுக்காக அங்கு கூடினாங்க. ரொம்ப ஹெசிடேட் ஆகிட்டு கடைசியாக 2ஆம் பகதூர் ஷா இந்துஸ்தானத்தோட மாமன்னராக பதவியேற்றுக்கிறாரு. அதனை அடுத்து பார்த்திங்கன்னா வேகமாக வடமேற்கு மாகாணத்தில் மற்றும் அயோத்தி பகுதிகளை பார்த்திங்கன்னா கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினாங்க. அப்போ டில்லி வீழ்ச்சி அடைஞ்சிது. அது பற்றிய செய்தி கங்கை நதி பள்ளத்தாக்கை எட்டிய உடனே ஜூன் மாத தொடக்கத்தில் வரைக்கும் ஒவ்வொரு இராணுவ குடியிருப்பு பகுதிகளிலையும் கிளர்ச்சி நடந்துச்சு. வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் அண்ட் பெங்காலை தவிர மற்ற எல்லாமே ஆங்கிலேய ஆட்சி, எல்லா இடத்துலையுமே ஆங்கிலேய ஆட்சி இல்லாமையே போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிவில் ரிபெலியன், தட் மீன்ஸ் உள்நாட்டு கிளர்ச்சி. The mutiny was equally supported by an aggrieved rural society of North India. Sepoys working in the British Army were in fact peasants in uniform. They were equally affected by the restructuring of the revenue administration. The Sepoy revolt and the subsequent civil rebellion in various parts of India had a deep-rooted connection with rural mass. The first civil rebellion broke out in parts of the northwestern provinces and Oudh. These were the two regions from which the sepoys were predominantly recruited. A large number of zamindars and talukdars were also attracted to the rebellions as they had lost their various privileges under the British government. The Talukdar peasant collective was a common effort to recover what they had lost. Similarly, artisans and handicraft persons were equally affected by the dethroning of rulers of many Indian states who were a major source of patronage. The dumping of British manufacturers had ruined the Indian handicrafts and thrown thousands of weavers out of employment. Collective anger against the British took the form of people against. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உள்நாட்டில் நடந்த கிளர்ச்சி, உள்நாட்டு கிளர்ச்சி. வட இந்தியாவில் பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்களும் இந்த கிளர்ச்சிக்கு சரிசமமாக ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேய இராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சீருடையில் இருந்த விவசாயிகள் தான். வருவாய் நிர்வாகம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதில் அவர்களும் சமமான பாதிப்பை அடைஞ்சிருக்காங்க. ஸோ சிப்பாய் கழகமும் அதனை அடுத்து இந்தியாவில் பல பகுதியில் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஊரக பகுதிகளோட இணைப்பை ஏற்படுத்துச்சு. வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தியின் பகுதியில் இருந்த முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடிச்சிச்சு. இந்த 2 பகுதிகளில் இருந்து தான் சிப்பாய்கள் முக்கியமாக பணியில் சேர்க்கப்பட்டாங்க. மேலும் பெரிய எண்ணிக்கையிலான ஜமீன்தாரர்களும் தாலுக்காரர்களும் ஆங்கிலேய ஆட்சியின் கீழே பல சலுகைகளை இழந்த காரணத்தால் கிளர்ச்சி நோக்கி ஈர்க்கப்பட்டனர். தாலுக்தார் விவசாய கூட்டணி என்பது
தாங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு பொது முயற்சியாக கருதப்பட்டுச்சு. அதே போல் பல இந்திய மாநிலங்களில் ஆட்சியாளர்கள் பட்டத்தை துறக்க நேரிட்டதால் அவர்களால் ஆதரிக்கப்பட்ட கைவினை கலைஞர்களும் சரிசமமாக அவதிப்பட்டாங்க. ஆங்கிலேய பொருட்களால் இந்திய கைவினை பொருட்கள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வேலையை இழந்தாங்க. ஆங்கிலேயருக்கு எதிரான ஒட்டுமொத்த ஆத்திரம் தான் இந்த கிளர்ச்சியாக வெடிச்சது அப்படின்னே சொல்லலாம். Next, prominent fighters against the British. The mutiny provided a platform to aggrieved kings, nawabs, queens and zamindars to express the anti-British anger. Nana Sahib, the adopted son of last Peshwa Bajirao too, provided leadership in Kanpur region. He had been denied pension by the company. Similarly, Begum Hazarat Mahal in Lucknow and Khan Bahadur Shah in Bareilly took the command of their respective territories, which were once ruled either by them or by their ancestors. Another such significant leader was Rani Lakshmi Bai, who assumed the leadership in Jhansi. In her case, Dalhousie, the Governor-General of Bengal, had refused to her request to adopt a son as her successor after her husband died, and the kingdom was annexed under the doctrine of lapse. Rani Lakshmi Bai battled the mighty British army until she was defeated. Bahadur Shah, Jafar, Kanwar Singh, Khan Bahadur, Rani Lakshmi Bai and many others were rebels against their will, compelled by the bravery of the Sipais who had defeated by the British authority. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள் யாருன்னு பார்க்க போகிறோம். பாதிக்கப்பட்ட அரசர்கள், நவாபுகள், அரசிகள், ஜமீன்தாரர்கள் எல்லாருமே ஆங்கிலேயருக்கு எதிராக தங்களோட ஆத்திரத்தை பயன்படுத்திக்க இந்த கிளர்ச்சி ஒரு முக்கியமான ஸ்டேஜாக அமைஞ்சிச்சு. கடைசி பேஷ்வா மன்னரான இரண்டாவது பாஜிராவ் தத்துப்பிள்ளையான நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். அவருக்கு ஓய்வூதியம் தரதுக்கு கம்பெனி மறுத்துருச்சு. அதே போல் லக்னோவில் பேகம் ஹசாரத் மஹால், பரேலியில் கான் பகதூர் அவங்களுக்கும் தங்களோட பகுதியில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு காலத்தில் இந்த பகுதி அவர்களால் அல்லது அவர்களுடைய மூதாதையர்களால் ஆளப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கிளர்ச்சியில் மற்றொரு முக்கிய தலைவராக ஜான்சி அப்படிங்கிற ஊரை ரூல் பண்ண ராணி லக்ஷ்மி பாயை சொல்லலாம். அவங்க விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, வங்காளத்தில் தலைமை ஆளுநராக டல்ஹவுசி பிரபு லக்ஷ்மி பாயின் கணவர் மறைஞ்சதுக்கப்புறமா அவருக்கு வாரிசு ஒரு ஆண் பிள்ளையாக தத்தெடுத்துக்கொள்ள அனுமதி தர மறுத்துடுறாரு. ஸோ வாரிசிழப்பு கொள்கையின் அடிப்படையில் அவரது அரசு ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்டுச்சு. சக்தி வாய்ந்த ஆங்கிலேயருக்கு எதிராக போரை துவக்கிய ராணி லக்ஷ்மி பாய் தாம் வீழும் வரை பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிட்டே இருந்தாங்க. பகதூர் ஷா ஜாஃபர், கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லக்ஷ்மி பாய் அண்ட் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தங்களோட சுய தேவைக்காக பலரும் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க மறுத்த சிப்பாய்களின் வீர தீரத்தால் நிர்பந்திக்கப்பட்ட பலரும் இவர்களில் அடங்குவாங்க. தென் சப்ரஷன் ஆஃப் ரிபெலியன், இந்த புரட்சி பார்த்திங்கன்னா அடக்கப்படுதல். பை த பிகினிங் ஆஃப் ஜூன் 1857 த டெல்லி, மீரத், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் அண்ட் பனாரஸ் டிவிஷன் ஆஃப் த ஆர்மி had been restored to British control and placed under martial law. Causes of failure. There is hardly any evidence to prove that the rebellion of 1857 was organized and planned. It was spontaneous. However, soon after the siege of Delhi, there was an attempt to seek the support to the neighboring states. Besides a few Indian states, there was a general lack of enthusiasm among the Indian princes to participate in the rebellion. The Indian princes and zamindars either remained loyal or were fearful of British power. Those involved in the rebellion were left with either little or no sources of arms and ammunition. The emerging English educated middle class too did not support the rebellion. One of the important reasons for the failure of the rebellion was the absence of a central authority. There was no common agenda that united the individuals and the aspirations of the Indian princes and the various other feudal elements fighting against the British. In the end, the rebellion was brutally suppressed by the British army.
The rebel leaders were defeated due to the lack of weapons, organization, discipline, and betrayal by their aides. Delhi was captured by the British troops in late 1857. Bahadur Shah was captured and transported to Burma. அதாவது சப்ரெஷன் ஆஃப் ரிபலியன், இந்த கிளர்ச்சி எப்படி அடக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1857 ஜூன் மாத தொடக்கத்தில் டில்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் அண்ட் பனாரஸ் இந்த பகுதிகளோட படைகள் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரப்பட்டு கடுமையான இராணுவ சட்டம் இங்கெல்லாம் அமல்படுத்தப்பட்டுச்சு. இதனுடைய தோல்விக்கான காரணங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா 1857 பார்த்திங்கன்னா நடந்த கிளர்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு மற்றும் திட்டமிடப்பட்டுச்சு என்பதை நிரூபிக்க எந்தவித ஆதாரமும் இல்லை. அது தானாகவே நடந்துச்சு. அதனால் டில்லி முற்றுகையிடப்பட்ட பிறகு அண்டை மாநிலங்களோட ஆதரவை பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. மேலும் ஒரு சில இந்திய மாநிலங்களை தவிர இந்த கிளர்ச்சியில் பங்கேற்க இந்திய இளவரசர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆர்வம் குறைஞ்சு காணப்பட்டாங்க. காலனி அரசுக்கு விசுவாசமாக அல்லது ஆங்கிலேய அதிகாரத்தை அறிஞ்சு அச்சப்பட்டு இந்திய அரசர்களும் ஜமீன்தார்களும் ஒதுங்கி தான் இருந்தாங்க. பெரும்பாலும் அவர்கள் 5ஆம் படையாகத்தான் செயல்பட்டாங்க. கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களும் குறைந்த அளவே ஆயுதங்கள் மற்றும் வெறிப்பொருட்கள் கிடைத்தோ அல்லது கிடைக்காமலோ இருந்தாங்க. ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பும் கிளர்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லை. மத்திய தலைமை இல்லாததும் கிளர்ச்சி தோல்வியடைய முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு. தனி நபர்கள், இந்திய அரசர்கள் அண்ட் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சண்டையிட்ட பல்வேறு சக்திகளை ஒருங்கிணைக்க பொதுவான செயல் திட்டம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இறுதியில் ஆங்கிலேய இராணுவம் கிளர்ச்சியை கடுமையாக ஒடுக்கிச்சு. ஆயுதங்களே அவங்களுக்கு கிடைக்கல, அமைப்பாற்றலே இல்லை, ஒழுக்கம் இல்லை, உதவியாளர்களால் காட்டி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில முக்கியமான காரணங்களால் கிளர்ச்சி தலைவர்களை தோல்வியடைய வச்சுச்சு. 1857 பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா டெல்லி ஆங்கிலேய துருப்புகளால் கைப்பற்றப்பட்டுச்சு. சிறைப்பிடிக்கப்பட்ட பகதூர் ஷா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது India becomes a crown colony. The British Parliament adopted the Indian Government Act in November 1858 and India was pronounced as one of the many crown colonies to the directly governed by the Parliament. The responsibility was given to a member of the cabinet designated as the Secretary of State for India. Next நம்ம பார்க்க போகிறது இந்தியா ஆங்கிலேய அரசு காலனியாக எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 1858 பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காரணிகளில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அமைச்சரவை உறுப்பினர் ஒருவரிடம் பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. அவர் இந்தியாவுக்கான அரசு செயலாளராக பதவி வகிப்பார் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. சேஞ்சஸ் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கு பின்னாடி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ் ரூல் அண்ட் இட்ஸ் பாலிசிஸ் அண்டர்வென்ட் எ மேஜர் ஓவர்ஹால் ஆஃப்டர் 1857. British followed a cautious approach to the issue of social reform. Queen Victoria proclaimed to the Indian people that the British would not interfere in traditional institutions and religious matters. It was promised that Indians would be absorbed in government services. Two significant changes were made to the structure of the Indian Army. The number of Indians was significantly reduced. Indians were restrained from holding important ranks and position. The British took control of the artillery and shifted their recruiting effort to regions and communities that remained loyal during 1857. For instance, the British turned away from Rajputs, Brahmins and North Indian Muslims and looked towards non-Hindu groups like the Gorkhas, Sikhs and Pathans. British also exploited the caste, religious, linguistic and regional differences in the Indian society through what came to be known as divide and rule policy. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
இந்தியா ஆங்கிலேய அரசு காலனியாக மாறினதுக்கப்புறம் நிர்வாகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சுன்னு பார்த்தோம். 1857 அது நடந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியும் அதனுடைய கொள்கைகளும் பெரிய அளவில் மாற்றங்களை சந்திச்சிச்சு. சமூக சீர்திருத்தம் தொடர்பான விஷயத்தில் பிரிட்டிஷ் அரசு எச்சரிக்கை மிகுந்த அணுகுமுறையை ஃபாலோ பண்ணுச்சு. இந்திய மக்களுக்கு விக்டோரியா அரசியார் செய்த அறிவிப்பில் பாரம்பரிய நிறுவனங்கள் அண்ட் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடக்கூடாது அப்படின்னும் தெரிவித்தாங்க. அரசு பணியில் இந்தியர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்காக உறுதி கூறப்பட்டுச்சு. இந்திய இராணுவத்தினோட கட்டமைப்பில் 2 முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுச்சு. இந்தியர்களோட எண்ணிக்கையை வெகுவாக குறைக்கப்பட்டுச்சு. முக்கியமான பதவிகள் அண்ட் பொறுப்புகள் வகிப்பதிலிருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கவே பட்டாங்க. காலாட்படையோட கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்ட ஆங்கிலேயர்கள் அவற்றுக்கு ஆளெடுக்கும் முயற்சியை இதர பகுதிகளுக்கு 1857 கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த சமூகங்களுக்கு மாற்றினாங்க. உதாரணமாக ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்கள் இவங்களை எல்லாத்தையுமே விலக்கி வைத்த ஆங்கிலேயர்கள் கூர்காஸு, சீக்ஸு, பத்தான்ஸு இது போன்ற இந்துக்கள் அல்லாத குழுக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய சமூகத்தின் சாதி, மதம், மொழி அண்ட் மண்டலம் சார்ந்த வேறுபாடுகளை ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதை அடுத்து பிரித்தாளும் கொள்கை என அறியப்பட்டுச்சு. நம்ம இன்றைக்கி 1857 நடந்த கிரேட் ரிவோல்ட்டை பற்றி பார்த்தோம். 7.2 ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம 7.3 பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.